வணக்கம். இன்றைக்கி ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். நேற்று கெட் ரெடி வித் மீ வீடியோ ஒன்று போட்டிருப்போம், அதோட கண்டினியூஷன் தான் இது. அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கிறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு வந்திருக்கோம். தோட்டத்தில் அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறத ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை தாண்டி போனோம்னா இவன் ரேம்போ இருப்பான். ஸோ இவன் எங்களோட பெட்டு, சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட இருக்கான். ரொம்ப சேட்டை பண்ணுவான், கடிப்பான், ரொம்ப பண்ணிகிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன ஆக்சுவலாக ஒழுங்காக ட்ரைனிங் நாங்கள் கொடுக்கல. அதனால் ஜெர்மன் ஷெப்பர்ட் தான், ஒழுங்காக ட்ரைனிங் கொடுக்காதனால கொஞ்சம் அந்த அக்ரெசிவ்னஸ் இருக்கும். அதனால் யுகன் இது வரைக்கும் நாங்கள் பக்கத்தில் விட்டதில்லை. அதுக்கு அந்த சைடு போனோம்னா இது வந்து தொட்டி. இந்த தொட்டியில் விழுகிற தண்ணி தான் வந்து எல்லா மரத்துக்கும் பாயும், அந்த தண்ணியெல்லாம் போகும். இந்த தொட்டி வந்து கிணறு கிடையாது, இது தொட்டி தான். ஒரு 16 feet இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தொட்டியோட இது அளவு. ஸ்விம் பண்ணுற பிளான் இருந்தது, கொஞ்சம் ஆழம் ஜாஸ்திங்கிறனால நாங்கள் பண்ணலை. லாஸ்ட் டைம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்தப்போ பண்ணியிருந்தோம். இந்த டைம் வந்து கொஞ்சம் கிளைமேட்டும் சரியில்லாதனால நாங்கள் போய் இன்றைக்கி அந்த டைம் ஸ்விம் பண்ண முடியல. அந்த சைட் போனோம்னா அதுக்கப்புறம் தோட்டத்தோட வியூ பார்ப்பீங்க. இதுதான் தோட்டம். சின்ன சின்ன கிளிப்ஸ் அவன் விளையாடிட்டு இருந்தது, உள்ளே இருந்த தேங்காயெலாம் எடுத்து அந்த சைடு எடுத்து போட்டுட்டு இருந்தான். அந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சொல்லுடி ப்ளீஸ். கை எப்படி வச்சு சொல்லு. யுகன் எங்க பாரு, சொல்லு ப்ளீஸ் தாங்க, ப்ளீஸ் தாங்க சொல்லு, ப்ளீஸ் யுகன் ப்ளீஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.